இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முத்து சொல்லு அம்மு. அண்ணன் எங்க இருக்காரு? வீட்ல தானே? நல்லா இருக்காரா? கூட யார் இருக்கா? அது அது சொல்லு முத்து, என்னாச்சு? பிரகாஷுக்கு ரொம்ப உடம்பு முடியல. உன்கிட்ட சொன்னா நீ ரொம்ப பயப்படுவா உன்கிட்ட சொல்லல. ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காரு அம்மு. என்ன சொல்ற? ஐயோ, எனக்கு என்னாச்சு? திடீர்னு பல்ஸ் எல்லாம் குறைஞ்சு போய் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே, அண்ணனை ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? அம்மு பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. மீனா அம்மா கூட இருக்காங்க, நீ தைரியமா இரு அம்மு. அவருக்கு எதுவும் ஆகாது. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஏங்க இப்படி பண்றீங்க? சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க. எத்தனை வருஷம் இப்படியே இருக்க போறீங்க? முடியலங்க, முடியல. ஒரு ஆளா என்னால போராட முடியல. ஒரு பக்கம் சிபி, நான் எது சொன்னாலும் கேக்குறது இல்ல. உங்களை பக்கத்துல இருந்து பாக்குற தைரியம் கூட அவனுக்கு இல்ல. இன்னொரு பக்கம் நம்ம பொண்ணு வர்ஷினி, அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கைய எப்படி அமைச்சு கொடுக்க போறேங்கிற எந்த தெளிவும் என்கிட்ட இல்ல. அதே மாதிரி நான் எந்த முடிவு எடுத்தாலும் இந்த வீட்ல எனக்கு மதிப்பு இல்ல. நீங்க இது எல்லாத்துக்கும் சாட்சி அமைதியா தானே இருக்கீங்க. சீக்கிரம் சரியாயி வாங்க பிளீஸ்ங்க. மீனா, அண்ணே. என்னம்மா, எதுக்கா அழுதுட்டு இருக்க? அதான் மச்சான் நல்லபடியா பொழைச்சு வந்துட்டார்ல. இல்லண்ணே, எத்தனை வருஷம் இவர் இப்படியே இருப்பாரு? கொஞ்சமாச்சும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சு பேசுனா எவ்வளவு நல்லா இருக்கும். இவரு நல்லா ஆயிட்டா இந்த குடும்பமே வேற மாதிரி இருக்கும்னு. மீனா, நீ தைரியமா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா அத்தை எடுக்கிற சில முடிவாலதான் எனக்கு பயமா இருக்குமா. என்ன பயம்? இல்ல, புது டாக்டர் இப்ப தேவையாமா? அதுவும் அந்த தமிழோட ஃப்ரெண்டு வேற. இத்தனை வருஷமா மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? இப்ப நடக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த தமிழ் தாமா ஏதோ பண்றா. திரும்பவும் அவ கையிலேயே பொறுப்பை ஒப்படைக்கிறேங்கிறது சரின்னு படுதா? சச்சா, இல்லண்ணே, அப்படிலாம் இருக்காது. அவ துடுக்கா திமிரா பேசுவா. ஆனா இவர் மேல அவளுக்கு தனி பாசம் இருக்குனே. என்ன மீனா நீ? அவ என்ன நம்ம குடும்பத்தை சேர்ந்தவளா? அவளுக்கு எப்படிமா உன் புருஷன் மேல பாசம் இருக்கும்? நீ இவ்வளவு வெகுளியா இருந்தா உன்னை எல்லாருமே ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்கம்மா. பழைய டாக்டர் வேணான்னா அண்ணனே ஒரு நல்ல டாக்டரா கூட்டிட்டு வரமா. நேத்து வந்தவளை நம்பி மச்சான் உசுர ஒப்படைக்கிறது சரியில்லை மீனா, புரிஞ்சுக்கம்மா. நான் ரொம்ப பயந்துட்டேன் சேது. என் அப்பா இப்படி படுக்கையில இருக்கிறத பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அவரோட ரூமுக்கு கூட நான் அதிகமா போனதில்ல. ஆனா அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, என்னைக்காவது ஒரு நாள் சரியாயிடுவாருன்னு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயமுறுத்திட்டாரு. இதெல்லாம் மாமா சீக்கிரமே சரியாகிறதுக்கான சிம்டம்ஸ். நீ வேணா பாரு, மாமா சீக்கிரமே குணமாகி எழுந்து வந்து உன்கிட்ட பேசுவாரு. உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவாரு. உனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் கூட்டிட்டு போவாரு. உனக்கு பிடிச்ச மாதிரி
ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுப்பாரு பாரு. நிஜமாவா? ஆமா. நீ முன்னாடி கேட்டிருந்தா எனக்கு இவ்வளவு நம்பிக்கை இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா இப்ப எனக்கு நிறைய நம்பிக்கை வந்திருக்கு. மாமா கண்டிப்பா சரியாயிடுவாரு. ஏன்னா மாமாவை பார்க்கவே கூடாதுன்னு ஒதுங்கி இருந்த சிபியர் தான் வீட்லயே நம்ம கூட இருக்காரு இப்போ. நம்ம தமிழ் சிஸ்டர் மாமாவை ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிறாங்க. புதுசா டாக்டரை மாத்தி இருக்கோம். ட்ரீட்மெண்ட்டும் புதுசா ஆரம்பிக்க போறோம். இது எல்லாத்தையும் விட நீ உன் அப்பாக்காக இவ்ளோ ஃபீல் பண்றல வர்ஷினி. அவர் உனக்காக கண்டிப்பா குணமாகி வருவாரு பாரு. தேங்க்ஸ் சேது. நீ நீ பேசும்போது மனசுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. என்கிட்ட இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இது என் கடமை. நான் வேற யாரவா என்ன? இல்ல, அப்பாக்கு இப்படி ஆகவும் நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன். நீ இப்ப பேசுறது எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கு. இங்க பாரு, உனக்கு என்ன கஷ்டமா இருந்தாலும் அது என்னவா இருந்தாலும் எப்ப வேணாலும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி எப்போ உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன், உன் கூடவே இருப்பேன். வர்ஷினி, சின்ன வயசுல இருந்தே நான் உன் கூடவே தானே இருக்கேன். எப்பவும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் நான் உன்னை சுத்தி சுத்தி தான் வரேன். உன்னோட சின்ன சின்ன சந்தோஷம் தான் என்னை சந்தோஷமா மாத்தும். நீ லேசா கண் கலங்கினாலும் அது என்னை பெருசா பாதிக்கும். நான் எப்பவுமே உன்னை பத்திரமா பாத்துக்கணும் வர்ஷினி. என் மனசுல இருக்கிற அன்பை நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும். வா உள்ள வா. அண்ணே, உன் தங்கச்சி வந்திருக்கேன்னு என்ன பாருண்ணே. உனக்கு ஒண்ணும் இல்லைண்ணே, நீ நல்லா ஆயிடுவண்ணே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுண்ணே. உன் மருமக இன்னைக்கு உன் வீட்டுல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா. நீ முழிச்சு வந்தா நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ என்ன நம்ம அம்மா கூட சேர்த்து வச்சிருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு. நீ சீக்கிரம் எழுந்து வாண்ண. தினம் தினம் கடவுள்கிட்ட உனக்கும் சேர்த்து தானே வேண்டிக்கிறேன்.